இளையராஜாவினுடைய ஒரு ஆண் காதலி தான் வைரமுத்து. இளையராஜாவை அவர் நினைக்காமல் இருப்பதே கிடையாது. நீங்க அதே ஒரு மெட்டுல ஒரு தத்தகாரம்னு சொல்லுவாங்க. மலர்ந்து மலராதன்னு பாடுறதுக்கு பதிலா தனன தனனான தனன தனனான தனன தானானே வெறும் இசையை நீங்க எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? ஒருத்தர் நல்லா வயலின் வாசிக்கிறாரு, ஒருத்தர் நல்லா மிருதங்கம் வாசிக்கிறாரு, அது நீ எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? வரிகள் தானே அதுக்கு உயிர் கொடுக்குது. திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்துல வைரமுத்து ஒரு திரைப்படத்தினுடைய நிகழ்ச்சி மேடையில் ஏறி மொழியா இசையா அப்படின்னு ஒரு மேடையில் பேசிய விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறியது. வைரமுத்து குறிப்பிட்டது இளையராஜாவை தான் அப்படின்னு ஒரு பக்கம் மிக வெளிப்படையாகவே விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்கிருந்து தொடங்குறது, எதற்காக வைரமுத்து இப்ப திடீர்னு இளையராஜா விஷயத்த பேசணுங்கிற இடம் வருது அப்படின்ற பல விஷயங்களும் குழப்பமா இருக்கு பலருக்கும். ஆக்சுவலா என்ன நடக்குது? இளையராஜாவினுடைய ஒரு ஆண் காதலி தான் வைரமுத்து. இளையராஜாவை அவர் நினைக்காமல் இருப்பதே கிடையாது. அவர் பிரிந்து போனாலும், அதாவது என்ன சொல்றதுன்னா பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறாங்கல்ல, அது மாதிரிதான் அது அவங்க ரெண்டு பேருடைய பிரிவு. எக்ஸ் லவர் மாதிரி. எக்ஸ் லவர் தான் அவருக்கு. அவரு அதிகமாக நேசிக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய இசையை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்துக்கு போனதற்கு பின்னால் அவருக்கு நேர் எதிரடையான ஒரு கேள்வியை நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் கேட்டாங்க. இதே உரிமையை பாடலாசிரியர்கள் கேட்டால் நாங்கள் என்ன செய்வது? அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அப்படின்னு கேட்டதோட அந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய தீர்ப்பு இன்னும் வரல, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப பாடலாசிரியர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்கிற விஷயத்தை நீதியரசர் சொன்னதற்கு பின்னால் ஒரு பாடலாசிரியனாக தன்னுடைய கருத்தை அவர் ஒரு இசை வெளியீட்டு பதிவு செஞ்சிருக்கிறார். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு இதை பதிவு செய்யறாருல்ல. அவருக்கு உடனடியாக ரியாக்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை அவருடைய எக்ஸ் தளத்துல ஏற்கனவே எழுதிட்டாரு. கொஞ்சம் கவித்துவமா எழுதினாரு, எல்லாருக்கும் கன்வே ஆகலாது. இது மேடையில பேசுனதுனால அது கொஞ்சம் ரீச் ஆயிருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இசை வெளியீட்டு விழாவில், அந்த ஒரு பாடலுக்கான ஆடியோ வெளியீட்டு விழாவில் எவ்வளவு அற்புதமான இசையாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பாடல் வரிதான், அந்த மொழிதான் முக்கியம் அதுல. ஏன்னா அந்த ஒரு பாட்டுக்கு முகமாக இருப்பது எது? நீங்க இசைக்கு முகமாக இருப்பது அந்த இசைக்கு முகமாக இருப்பது எது? மொழிதானே. இப்ப மலர்ந்து மலராத பாச மலராகன்னு ஒரு பாட்டு இருக்கு. மலர்ந்து மலராத பாதி மலராக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாச மலர்ல. அந்த பாடல் கேட்கிற அந்த வரிகள்ல இருக்கக்கூடிய உணர்வுகள்ல இருந்துதானே ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தை நீங்க உணர முடியும். நீங்க அதே ஒரு மெட்டுல வெறும் தத்தகாரம்னு சொல்லுவாங்க. மலர்ந்து மலராதன்னு பாடுறதுக்கு பதிலா தனன தனனான தனன தனனான தனன தானானே அப்படி யாராவது பாடுவாங்களா அப்படின்னு கேட்கிறாரு அவரு. புரியுது. ஒரு பாட்டு வருது, சின்ன சின்ன ஆசைங்கிற ஒரு பாட்டு அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தைய நம்ம ஒரு குழந்தை பெறுகிறோம். அந்த குழந்தைய நீங்க வெறுமனே குழந்தை அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. குழந்தைன்னு இப்ப ஒரு பேரு தான். குழந்தையும் ஒரு பேர் தான். எல்லாரும் அந்த குழந்தையின் பேர் வச்சாங்கன்னா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அப்ப அதுக்கு ஒரு பெயர் சூட்டுறோம்ல. பெயர் சூட்டும் போது தானே நீங்க பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கும் போது அந்த பிள்ளைக்கு பேர் என்ன அப்படி கேட்கும்போது நீங்க பதிவு செய்ய முடியும், பிறப்பு சான்றிதழ் பெற முடியும், கல்விக்கான அட்மிஷன் போட முடியும். அப்ப அது மாதிரி நாளைக்கு அது பட்டதாரி ஆகுதுன்னா இன்னாரு பட்டம் பெற்றாருன்னு நம்ம சொல்ல முடியும். அதுல வரிசையா அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, சொத்தை ஒரு இன்னாருக்கு எழுதி வைக்கிறோம் அப்படின்னா பேர் இல்லாம எழுதி வைக்க முடியுமா? அதனால அக்ரணிகளுக்கும் பெயர் இருக்கிறது, உயர்திணைகளுக்கும் பெயர் இருக்கிறது, மனுஷனுக்கும் பேர் இருக்கு, பொருளுக்கும் பேர் இருக்கு, எல்லாவற்றிற்கும் நம்ம பெயர் சூட்டுறோம். அப்ப அந்த பெயர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதனால அது இது அப்படியே திருப்பி திருப்பி எல்லாத்தையும் ஒரே வெறும் இசையை நீங்க எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? ஒருத்தர் நல்லா வயலின் வாசிக்கிறாரு, ஒருத்தர் நல்லா மிருதங்கம் வாசிக்கிறாரு, அது நீ எவ்வளவு நேரம் கேட்க முடியும்? வரிகள் தானே அதுக்கு உயிர் கொடுக்குது. அதனால மொழி ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத உணரணும். இந்த இசைங்கிறது அவங்களுக்கு சிறகு கட்டி விடுது அந்த பாட்டுக்கு. ஆனாலும் பாட்டு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஒத்துக்கிறணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லிட்டு, நீங்க ஏற்கனவே இளையராஜா வைரமுத்து நேர்காணல் குறித்து நம்ம பேசின வீடியோலையும் இந்த வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆமா. அப்ப என்னன்னா, தனக்கான முக்கியத்துவம் குறித்த அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா, பாடலாசிரியனுக்கான ஆதங்கம் இருக்கு இல்லையா, அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினதோட இதை புரிந்து கொள்ளாதவன் ஞானி கிடையாது, அஞ்ஞானின்ட்டார். அதனால இளையராஜா ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரைத்தான் குறிப்பிடுறாரு, நேரடியாவே சொல்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிஞ்சுக்கிறேன் சார். ஆனா ராஜா எங்கேயாச்சும் சொன்னாரா
இது இசைதான் முதல்ல, இசைதான் வேணும், பாட்டெல்லாம் அப்புறம் தான், வரியெல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிறத அவர் சொல்ல மாட்டாரு. ஆனால் பாடலாசிரியர்களை வந்து கொண்டாடாத அல்லது ஏறத்தாழ வந்து பாடலாசிரியர்களை வந்து தனக்கு பணியாட்களை போல நடத்தியதுல வந்து இளையராஜா பெரிய பங்கு இருக்கிறார். என்ன இப்படி சொல்றீங்க? அப்படி எதுவும் விமர்சனங்கள்? பாடலாசிரியர்களை கொண்டாடுகிற ஒரு மரபு இருக்குல்ல, அதை முதலில் துளைத்ததே வந்து இளையராஜா தான். என்ன காரணம்னா 2 காரணங்கள் இருக்கிறது. இப்ப கண்ணதாசனை வந்து வாழ்நாள் முழுக்க வந்து அவர் இசையில உச்சியில இருந்த போதும் சரி, எம்.எஸ். விஸ்வநாதன் போன்றவர்கள் வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க. வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்குமான முரண்பாடு தொடங்கியதற்கு பின்னால் எந்த பாடலாசிரியனையுமே ரொம்ப உயர்த்தி பிடிக்கிற வேலையை, யாரையுமே போக்கஸ் பண்ற வேலையை இளையராஜா செய்யவே இல்லை. இல்ல சார், வைரமுத்து இருந்த மேடையிலேயே ஒரு வந்து உலகத்தில் மிகச்சிறந்த பாடலாசிரியர்னா அது கண்ணதாசன் தான் அப்படின்றத குறிப்பிட்டு தன்னோடு பணியாற்றுகிறவர்கள் குறித்து பேசாமல் கடந்த காலத்தை பேசுவதில் ஒரு அரசியல் இருக்கிறது. கண்ணதாசன்கிறவரு சமகாலத்துல இல்ல, இப்ப உயிரோடையே இல்ல அவரு அப்படின்னு சொல்றதுல ஒண்ணு இருக்கு. நீங்க யாராவது ஒரு பாடலாசிரியனை குறித்து கண்ணதாசனை கழித்து விட்டு, அவர் வந்து கடந்த காலம், நிகழ்காலத்துல யாராவது ஒரு பாடலாசிரியர் குறித்து வியந்து பாராட்டி அவர் பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப அவருக்கு பின்னாடி வந்து வைரமுத்துவுக்கு பின்னாடி வந்த பாடலாசிரியர்கள்ல ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் பாவலர் அறிவுமதி, பழனி பாரதி, நாமுத்துக்குமார், கபிலன் எல்லாருமே இருக்காங்க. ஆனா இவர்களுடைய வரிகளை அவர் கொண்டாடி இருக்கிறாரா அப்படின்னு இருக்கும் போது தன்னுடைய இசை மேதமையை குறித்து தான் அவர் அதிகமாக வந்து கவனம் செலுத்தி இருக்கிறாரே தவிர பாடலாசிரியர்களுக்கான இடத்தை வந்து அவர் பெரிய அளவுல கொடுக்கல. இல்ல, அது ஒரு இசையமைப்பாளருக்கு இருக்க ஜாபா, அது தேவையா? அது அப்படி பேசணும்னு என்ன அவசியம் இருக்குன்ற? அதற்கு என்ன காரணம்னா 2 விஷயம் இருக்குது. பாடலாசிரியன் அல்லது இசையமைப்பாளருங்கிறப்ப மியூசிக் டைரக்டர் தான் பாட்டு கொடுக்குறாரு. ஒரு முதலாளி ஆயிடுறாரு, குட்டி முதலாளி ஆயிடுறாரு. அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு, பவர் அவருக்கு தான் இருக்கு, டியூன் கொடுக்குறாரு. ஆமா, யார் இந்த பாட்டை எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ற இடத்துல இயக்குனர்கள் தீர்மானிக்கிறது கிடையாது. இயக்குனர்கள் வந்து இந்த பாடலாசிரியர் தான் நல்லா இருக்கும்னு ரெஃபர் பண்றது சில இசையமைப்பாளர்கிட்ட சொல்ல முடியும். இளையராஜாவை பொறுத்தவரையில அவர் விரும்புகிறவர்களுக்கு தான் பாடல் கொடுப்பார், எல்லாரும் கொடுக்க மாட்டாரு. அவர் தான் வைரமுத்து ரொம்ப காலம் தூக்கி பிடிச்சவரும் கூட. அவர் முதல் வரியை வந்து அவரே எழுதிடுவார் இல்லையா, எப்பவுமே பல்லவி வந்து அவரே எழுதிடுவாரு. அப்ப அவருக்கு வந்து தமிழ் மேல கொஞ்சம் ஈடுபாடும் இருக்கிற காரணத்தினால, தன்னையே பாடலாசிரியராக அவர் கருதி கொண்ட காரணத்தினால மற்ற பாடலாசிரியர்கள் குறித்து அவருக்கு ஒரு பெரிய மரியாதை வந்து இல்லை. அது மிக முக்கியமான காரணம். இப்ப மிக தேர்ந்த பாடல்களை வந்து வித்யாசாகர் வந்து கவித்துவமான பாடல்கள் நிறையவற்றை வந்து அவர் வந்து கணக்கில் கொண்டு பதிவு செஞ்சிருக்கிறார். அவருடைய வித்யாசாகர் வந்து உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படின்னு கபிலன் எழுதிய பாடல் வந்து ஒரு கவித்துவமான ஒரு விஷயம். அது மாதிரி பாடல்கள் வேணும்னு அவர் மெனக்கிட்டு இருக்காரு வித்யாசாகர் போன்றவர். அதே மாதிரி நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த முயற்சிகளுக்கெல்லாம் வந்து இளையராஜா வந்து பெரிய அளவுல வந்து பாடலாசிரியர்களை வந்து ஒரு கூலி தொழிலாளர்களை போல இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்தை எழுதலாம் வாங்க அப்படின்னு உட்கார்ந்து கேட்டு எழுதுறது, இதை இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்கன்னு சொல்றதுங்கிறது இயல்பா இருக்குமா பாடலாசிரியருக்கும்? அதுங்க தன்னை கடவுளாக கருதி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் வந்து சக மனிதர்களை எப்படி மதிப்பாருங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் முன்னாடி போய் பாடலாசிரியர்கள் வந்து கவிஞன் என்கிற கம்பீரத்தோடு போய் நிற்க முடியவில்லைங்கிற ஒரு விஷயம். வைரமுத்தையே தூக்கிட்டாங்க இங்க இடத்த விட்டு அப்படிங்கிறப்ப மற்ற கவிஞர்கள் ரொம்ப பவ்யமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்க பாடல் வாய்ப்புங்கிற ஒரு இடம் வந்து விட்டது. அதனால அவர்கள் வந்து அவரோட போய் நம்ம வந்து அவரை பகைத்துக் கொள்ள முடியாதுங்கிற இடம் வந்து விட்டது. அதனால அனுசரித்து போயிட்டாங்க. அதனால சிறந்த பாடல்கள் வர வேண்டிய வாய்ப்பு வந்து குறைந்து விட்டது. ஆனா பாடலாசிரியர்களை வந்து இளையராஜா போதுமான அளவுக்கு கொண்டாடவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து பாடலாசிரியர்களோடு பழகியவன் என்கிற முறையில நான் பதிவு செய்கிறேன். நமக்கு தனிப்பட்ட முறையில இளையராஜா மீது நாமும் இளையராஜா ரசிகன் தான், இன்னும் சிறந்த பாடல்களுக்கு வரலையே அப்படிங்கிற கவலையில தான் நம்ம இதை சொல்றோம். மற்றவர்களை உயர்வு தாழ்வியை கற்பிக்கிறது அல்ல. நம்ம வந்து வித்யாசாகரை மேம்படுத்தி சொல்லணும், ரகுமானை மேம்படுத்தி சொல்லணுங்கிறது அல்ல. நல்ல பாடல் வேணுமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். புரியுது சார். இப்ப வைரமுத்து மேடையில, அதுவும் ஒரு பொது மேடையில ஞானிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அஞ்ஞானின்னு சொல்றது அப்படிங்கிறது நேரடியாவே ராஜாவை டீல் பண்ற மாதிரி இருக்கு, டீஸ் பண்ற மாதிரி. அவருக்கு போய் சேரட்டும் தானே சொல்றாரு. அது தவிர்த்திருக்கலாம்ல. ஏன் தவிர்க்கணும்? அது பாடலாசிரியராக இருந்த புலவர் புலமை பித்தன் சொன்னாரு, நான் யார் காலிலும் விடமாட்டேன், எந்த இசையமைப்பாளனுடைய கால்களிலும் நான் விடமாட்டேன், எந்த தயாரிப்பாளரின் கால்களிலும் நான் விடமாட்டேன் அப்படின்னு புலவர் புலமை பித்தன் பகிரங்கமாக மேடையிலே பேசியிருக்கிறாரு, பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாரு. அதற்கு இன்னொரு காரணம் சொன்னாரு. தனிப்பட்ட புலமை பித்தனுக்காக அல்ல, அது
நான் உன் காலில் விழுந்தால் என் தமிழ் தாழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம். என் தமிழ் தான் உன்னுடைய காலடியில் விழுந்து கிடப்பதாக அர்த்தம். அதனால ஒரு படைப்பாளியாக, ஒரு கவிஞனாக நான் ஒரு கம்பீரத்தை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த கம்பீரத்தை இளையராஜா அங்கீகரித்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அவரோடு நீண்ட காலமாக பணியாற்றிய முத்துலிங்கம் குறித்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். பாடலாசிரியர் முத்துலிங்கம் இளையராஜா இசையில் முதல் பாடல் எழுதியதே முத்துலிங்கம் தான். ஆனா அதை ஒரு மேடையில கூட இளையராஜா சொன்னது கிடையாது. ஏன்னா முத்துலிங்கத்தை அவர் வியந்தாத்துன்னு அவர் சொல்லுவார். முத்துலிங்கம் இவருக்கு முன்னாடியே, இளையராஜா இசைக்கு முன்னாடியே இறந்தார பிரபலம் ஆயிட்டார். எம்ஜிஆர் பாடல்கள்ல அவர் பிரபலம் ஆயிட்டார். எம்ஜிஆரினுடைய அரசவை கவிஞராக அவர் திகழ்ந்திருக்கிறார். அரசவை கவிஞராக இருந்த முத்துலிங்கம் அவர்கள் ஏற்கனவே ஒரு பிரபலம் ஆயிட்டார். தஞ்சத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ எல்லாம் பாடல் எழுதியிருக்காரு. எவ்வளவு பாடல்கள், கவித்துவமான பாடல்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர்களை எல்லாம் இவர் எப்படி நடத்தினார்? சமத்துவமாக நடத்தினாரா, பேரன்போடு நடத்தினாரா என்கிற கேள்விலாம் நமக்கு இருக்கிறது. அதனால இளையராஜா போன்றவர்கள் பாடலாசிரியர்களை கொண்டாடவில்லை. பாடலாசிரியர்கள் நமக்கு பின்னாடி வரும். ஏன்னா ஒரு நேர்காணல்ல சொல்றாரு, நான் கவிஞர்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்கிட்ட பாட்டு எவனுமே கவிஞர் கிடையாது. ஏன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் திரைப்பாடல் எழுதுவதற்கு மறுத்துட்டார். அவரை பாடல் பயன்படுத்தணும், அவரை திரைப்படங்கள்ல பயன்படுத்தணும் பல பேர் முயற்சி செஞ்சாங்க. உதாரணத்திற்கு பம்பாய் படத்திற்கு இஸ்லாமிய பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதுனால அவரை வசனம் எழுதுவதற்காக வேண்டி இயக்குனர் வசந்த் மூலமாக மணிரத்னம் ஒரு தூது விட்டார். இயக்குனர் வசந்த் என்ன பண்ணாருன்னா, நேரடியாகவே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கே நீங்க வரணும் சொல்லி பேசினார். அவர் மறுத்துட்டார், வர மறுத்துட்டார். ஒருவேளை அவர் எழுதியிருந்தாலும் அது தவறானதாக இருக்கும். ஆனா அவருடைய உள்நோக்கம் வேற ஒன்றாக இருந்திருக்கிறது. அவர் மறுத்துட்டார். அதுபோக பாடல் வாய்ப்புகளையுமே அவர் சொன்னாரு, அம்மி குத்துவதற்கு சிற்பி எதுக்குன்னு கேட்டார். அம்மி குத்துற வேலையை கூப்பிடுறாங்க, நான் சிற்பியா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் என்ன காரணம்னா, கவிஞர்கள் நடத்தப்படுகிற விதம் குறித்த ஒரு அச்சம் தான் காரணம். தவறாக நடத்துவார்களோ என்கிற அச்சம் தான் காரணம். அந்த அச்சத்திற்கு இவர்கள் போன்றவர்கள் மிக முக்கியமான காரணம். ரைட், ஓகே. ஒரு நல்ல உரையாடல். திரைக்கடலோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.